ஜெபம் செய்வோம். சோத்திரம் தகப்பனப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனப்பா. வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர் என்றும் இருப்பவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுக்கிறப்பா உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம்ப்பா. உம்முடைய வார்த்தையினுக்கு எப்படி கேட்டு நாங்கள் நடந்தாக்கா உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் புதுப்பித்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உகந்த பிள்ளைகளாக வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளில் நாங்கள் கை கொண்டு நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்த திடன்படுத்துங்க தகப்பனே. கொடான கொடி சோத்திரம்ப்பா. அன்றும் இன்றும் என்றும் மாறாத என் தகப்பனே உமக்கு சோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். சமாதானத்தின் தேவனையும் உமக்கு சோத்திரம். சர்வ வல்லவரையும் உமக்கு சோத்திரம். ஆயிரம் வருஷம் உயிரோடு இருக்கிற தேவனையும் உமக்கு சோத்திரம். என்றும் இருப்பவரையும் உமக்கு சோத்திரம். என்று எங்களை காப்பவரையும் உமக்கு சோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா, அதோ இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் நிலை ஞானத்தையும் ஒவ்வொருக்கும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருக்கும் உம்முடைய அன்பின் கரங்களால் உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தை கொடுத்து பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. அவர் தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் தகப்பனே. ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருக்கும் உம்முடைய ஆவியை கொடுங்க. ஒவ்வொரு உம்முடைய அன்பின் கரங்களால் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு நீங்கள் வழிநடத்துங்க தகப்பனே. மனுஷன முகத்தை பார்க்குறாங்க, நீங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க சாமி. ஒவ்வொரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் என்னென்ன தேவையோ அதை நீங்கள் சந்தித்து அவர்கள் நீங்கள் உங்களுடைய கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் முடிக்குமாறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமேன்.